திங்கட்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. காலையிலேயே இட்லி ஊத்திட்டு சட்னி அரைக்க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் சென்னை வரையும் ஒரு வேலையா போறாங்க. அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து விடுறதுக்காக தான் ரெடி பஸ்லயே போயிட்டு பஸ்லயே தான் வந்தாங்க. பஸ்ல போறதுனாலதான் காலையில கொஞ்சம் லேட்டா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே செய்யற மாதிரி இருக்கும். இட்லி ஊத்திட்டு தக்காளி சட்னி தான் அரைச்சு கொடுத்துருந்தேன். தக்காளி சட்னி கொஞ்சம் திக்கா அரைச்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் வச்சிருந்து சாப்பிட்டா கூட சட்னி வீணா போகாது. வெங்காயம், தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தண்ணியை ஊத்தாம அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் இட்லியை ஊத்திட்டு இட்லியை வேக வச்சு அதையும் எடுத்துட்டு பேக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து எதுல பேக் பண்ணேன்னா சில்வர் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டோம்னா அதுவே லக்கேஜ் அதிகமாயிடும். அதனால நான் வந்து திருவண்ணாமலை எல்லாம் போகும்போது இந்த மாதிரி சில்வர் பேப்பர் தான் வாங்கி வச்சுப்பேன். இதுல அப்படியே மடிச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் தானே, வேற என்ன பண்றது, அதனால இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் அப்படியே இட்லியை வச்சுட்டு அப்படியே நூல் போட்டு கட்டி அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். சட்னி மட்டும் கொஞ்சம் சில்வர் டப்பால சின்ன டப்பால எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சட்னி வந்து வேற எதுலயுமே வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால அதுல எடுத்து வச்சு அதையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு 2 பேருக்கும் பாலாத்தி கொடுப்போமேனு கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு பாலாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. மதியம் எப்போதுமே நான் ஒரு 5 பேருக்கு சமைப்பேன். இப்ப பாப்பாவும் அவங்களும் இல்லையா, இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு சமைச்சுதான் ஆகணும் என்ன சேர்த்து. அதனால ரசம் வச்சு துவைய அரைச்சிட்டு முதல் நாள் வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய்.